கடலும் கடல் சார்ந்த நெய்த நிலத்தின் தனது 6 பிள்ளைகளுடன் அழகிய குடும்பமாக வாழ்ந்து வந்தவர்தான் வசந்தலீலா அம்மா. போர் மேகங்கள் சூழ்ந்த நிலையிலும் அந்த பிள்ளைகளை மிகவும் சிறப்பாக அவரின் கணவரோடு சேர்ந்து வழிநடத்தி வந்தார்கள். இப்படியே காலம் கழிந்து கொண்டு செல்கின்ற இந்த சூழ்நிலையில் ஆழிப்பேரலையின் தாண்டவத்தின் இந்த வடகிழக்கு பகுதிகள் அழிந்த சூழ்நிலையில் பல்வேறுபட்ட கடல் சார்ந்த நிலப்பரப்புகள் கடலுக்குள் மூழ்குகின்ற சூழ்நிலை உருவாகின்ற நேரத்தில் ஆழிப்பேரலையின் தாண்டவத்தில் அவரும் அவரின் கணவரும் குடும்பமும் அடிபட்டு செல்கின்ற நேரத்தில் ஏது செய்வது அறியாது துடித்தார்கள். மீண்டு வந்து பார்த்தபோது 6 பிள்ளைகளையும் பறிகொடுத்து தவித்திருந்தாள் அந்த தாய். இருந்த போதிலும் என்ன செய்வதென்றறியாத சூழ்நிலையில் ஏதோ காலத்தை கடத்துவோம் என்று வாழ்ந்து வந்த வசந்தலீலா குடும்பத்தினருக்கு ஒரு நற்செய்தி ஈழநாதம் பேப்பரின் ஊடாக கிடைத்தது. அந்த செய்தி என்னவென்றால், காந்தொருவன் அருவிச்சோலை செஞ்சோலை தாய் தகப்பன் இல்லாமல் உற்றார் உறவினர்கள் இல்லாமல் தலைவரின் அரவணைப்பில் வாழ்ந்து வரும் பிள்ளைகளை பராமரிப்பதற்கு ஆட்கள் தேவை எனும் ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தியை கேட்டு அந்த தாய் ஆனந்தத்தில் திளைத்திருந்தார். உடனே அந்த சிறுவர் இல்லத்துக்கு சென்று தன்னுடைய 6 பிள்ளைகளை பறிகொடுத்த நிலையை சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை போல் இந்த பிள்ளைகளையும் கண்ணும் கருத்துமாக நான் பார்ப்பேன் என்று கேட்டு அந்த சிறுவர் இல்லத்தில் சேர்ந்து கொண்டாள். அதன் பின்பு போர் மேகங்கள் இறுதி கட்டம் செல்லும் வரை முள்ளிவாய்க்கால் வரை சென்று அந்த பிள்ளைகளை காத்து சிறுவர் இல்லங்களில் ஒப்படைத்த பின்பு மீண்டும் வருகிறாள் கடலும் கடல் சார்ந்த பத்தராயன் பகுதியில். தற்போது அங்கு அவரின் பிள்ளைகளின் பெயரை வைத்து ஒரு கருவாட்டு நிலையத்தை உருவாக்கி தன்னுடைய விடாமுயற்சியால் தற்போது நடத்தி வருகிறாள். போதிய பொருளாதார வசதிகள் இல்லாத நிலையிலும் ஏதோ தனது வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காகவும் இந்த நிலையத்தை நடத்தி வருகிறாள். அவரின் கண்ணீர் கரைந்த கதையாக இது அமைகிறது. தொடர்ந்தும் இணைந்திருங்கள். அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு புதுவிதமான காணொலியோடு தான் சந்திக்க போகின்றேன். அதாவது ஒரு தொழில் முயற்சியாளரை தான் நான் சந்திக்க போகின்றேன். 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஆழிப்பேரலைக்கு பின்பாக, அதாவது சுனாமிக்கு பின்பாக ஒரு குடும்பத்தையே புரட்டி போட்ட அந்த கொடிய துயரத்தில் இருந்து ஒரு தாய் 6 பிள்ளைகளை பறிகொடுத்த நிலையில் இன்றும் ஒரு விடாமுயற்சியாக ஒரு கைத்தொழிலை நம்பி ஓடிக்கொண்டிருக்கின்றார். அவரின் கண்ணீர் கதையாக இந்த காணொளி அமைகிறது. மற்றும் முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். அப்போது சொன்னேன், இல்லை என்னுடைய பிள்ளை இல்லை, சின்ன சின்ன பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் மாதிரி இருக்குது. அப்போ நான் என்னுடைய பிள்ளைகள சேவையை என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன சேவை செய்ய போறனோ அந்த சேவையை நான் இந்த பிள்ளைகளுக்கு செய்ய போறேன்னு கேட்டேன். அப்போது நிலையில என்னுடைய நிலப்பாட்டை கேட்டு விசாரிச்சினான். நான் என்னுடைய நிலப்பாட்டை சொன்னேன், எனக்கு இப்படி 6 பிள்ளைகள், ஒரு பிள்ளை காணாப்பணும், 5 பிள்ளை இப்படியே போயிட்டு. ஆனால் நான் இப்போ அந்த பிள்ளைகளுக்கு குளிச்ச பார்த்து பள்ளிக்கூடம் எடுத்து உடுப்பு துவச்சு முட்டம்பாசலோடி சமைச்சு கொடுக்குற காலப்பகுதி. நான் என்னுடைய பிள்ளைகள் இல்லைன்னு சொன்னாலும் நான் அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேலைய கடமையா இப்பிள்ளைகளுக்கு செய்ய போறேன். 2004 ஏற்பட்ட சுனாமியில பிள்ளைகளை அடிச்சு கடல் கொண்டு போயிட்டு எப்படி அவர்றீங்க இப்போ மீன் இப்படித்தான் பட்டுவோம். சின்ன சின்ன வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு கருவாடுக்கு கட்டாவுகளுண்டா முழுசாயே போடுவான். போட்டு இப்படி சூழலாக இருந்தால் நாங்கள் இப்படி கொண்ட காய விளைக்க தம்பி இல்லையானுகள் பீச்சினா இதுக்காக சதப்பதுக்கு தானே அதுக்குள்ள போயிடுமா. இதுக்குள்ள வந்து புழு பூச்சி என்ன விளையாண்மலேருந்து புழு வச்சிருந்தால் இப்போ அதில் இருக்கிற மாதிரி சேதமாய் கூடாமல் போயிடும். அப்போ இதை வந்து நாங்கள் ரெயரில் காய விடுறோன்னா நாங்கள் எந்த நேரம் இதை பட்டி காய விடுவோம். காய விட்டால் நல்லா இருக்கும். ஆனால் இப்படி போடுறதா நல்லா இதான் இப்போ ஏற்றுமதி. இது அளவான சைஸ் அது. எங்களுக்கு இப்போ ஏற்றுமதிக்கு வந்துட்டது. இப்போ என்னென்ன மீன் திருக்கையுமா? இது திருக்க, இது வந்து ரியால் மீன், மீனுக்கு ரேஸ்டான மீன், கடவிரால் மாதிரியே இருக்கும். இது வந்து நுழந்தின்னு சொல்றது. இப்போ எப்படியான மீன் தான் கூட படுகுது. மற்றது நண்டும் படுதாமே. ஓ சரியான நண்டு படுகுது, ஒரு புதினமாக படுது. இருந்தாச்சு நாங்கள் இதுகளை செய்துதான் எங்களை முயற்சியாலே செய்து கொண்டு போகிறோம். சர்டிஃபிகேட்லாம் தந்துறீங்களா? சர்டிஃபிகேட் இது உணவு இது ஐசியா? ஐசி
எல்லாம் நாங்கள் அடுக்கணும் வீட்டில். நம்பிக்கை சின்னங்கள் சில வேளையில் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களோ தெரியாதுன்றதை உறுதிப்படுத்த. அப்படி யார் உங்களுக்கு சொல்றது? இதான் அந்த மூழ்குடியாட்டு லெட்டரா? இது வந்து நான் பிள்ளைகளோட போட்டு நாங்கள் மன்னராக தானே, இதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இது சரி, இப்போ எவ்வளோ காலமா இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிப்போ இது வேலை? இது வந்து நாங்கள் 2012 தொடங்கிட்டோம். இதுதான் எங்களை பதிவு. என்ன இந்த இது உங்களோட கடைக்குரிய? பதிவு தரப்பட்டது 2018. 2012 நாங்கள் ஒரு 25,000 ரூபா லோன் எடுத்து சமுத்தியில் அவையின் ஆறுதலும் அவையின் ஒத்துழைப்புடையும் தொடங்கி அவையின் உற்பத்தி சந்தைகளாக எங்களுக்கு அது தந்து அது விற்பனைக்கு கொண்டு போய் 25,000 ரூபா லோன் எடுத்து அம்மாக்களை 3 பேரை வச்சு உதவி இருக்கிற அம்மாவும் இன்னும் 2 அம்மாக்களை வச்சு அவையோட செய்து அதுக்கு அப்புறம் ஒரு கடை ஒன்று உருவாக்குவோம்னு சொல்லி 2000 வீட்டுக்குள்ளே வச்சு கடை செய்கிறீங்க? அப்போ முதல் அப்படியே வீட்டோடய செய்து நாங்கள் கடற்கரையோடய செய்வோம். திருப்பி இப்போ இந்த ஒரு கடை ஒன்று தேவைன்றதுக்காக அப்புறம் படம் போட்டு காணியில் கொட்டேஷன்லாம் வாங்கிட்டீங்க? இப்போ காணிக்குள்ளேயே போடுற மாதிரியே எடுத்துருக்கீங்க போட்டு திருப்பி இப்போ இந்த ஐசி வந்து எனக்கு மன்னார் ஐசியானதால எங்களை பிரதேசத்தை உறுதிப்படுத்தணும் ஐசி என்று உறுதிப்படுத்தி அதுக்கப்புறம் இந்த கடைக்கான சுற்றுச்சூழல் பதிவுகள் சான்றிதழ்கள் வந்து சரியா சரி. இது வந்து இந்த லோன் கடிதம் என்னன்னு சொல்லி சொன்னால் இது ஆரம்பத்தில் நாங்கள் மூழ்குடியேற்றம் செய்த போது கடத்துறா சங்கத்தால் 3 பேர் சேர்ந்த லோன் தந்தவங்க அது இருக்கு 3 பேர் சேர்ந்த லோன் தந்தா நான் அதை எடுத்து தொழில் எடுத்துனாங்க. தொழில் எடுத்து தொழில் செய்து கொண்டு வந்தா 55 வேலை எடுக்க 55 வேலையும் கடலில் போயிட்டு. அது பிற்பாடு நான் என்ன செய்யலாம், நான் பிள்ளைல டைம் போக வேண்டிய தேவைகள் இருக்குது 2 போட்டு இப்படி ஒரு முயற்சி எடுப்ப மட்டும் தப்பண்ணி மீன் எடுத்து கருவாடு செய்வோம். சரி, இப்போ இது இப்போ கருவாடு ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ காலம் ஆகுது? நீங்கள் 12 வருஷமாச்சு. 12 வருஷமாக செய்து கொண்டு இருக்கிறீங்க. 2012 செய்து 15 இருந்து நல்ல ஒரு செல்வாக்கா வந்து கொண்டு இருந்தாங்க. 15, 16 நல்ல ஒரு உற்பத்தி நிலைக்கு வந்துட்டோம். கொரோனா சீசன் வரும்போது 2019 20 நெல்லாக வந்து போனோம். அதுல அடி உண்ட இதுவும் இருக்கு எங்கள்கிட்ட. ஒரு 15 லட்சத்துக்கிட்ட நாங்கள் அடி உண்டுட்டோம். அப்படியே சரியான நட்டத்தால் அப்புறம் செய்யலாமல் இருந்து எங்களை மனதை உடைச்சு இந்த எல்லாருமே எனக்கு என்னோட தொழில் செய்தாக்களை ஊக்கம் தந்து அப்புறம் ஒரு திருப்பி ஒரு சமத்தியில் ஒரு லோனை போட்டு திரும்ப எடுத்து செய்வோம்ட்டு திரும்ப எங்களை மனதை தேத்துறதுக்கு டிஎஸ்எஸ்ஆல மற்ற விழுது நிறுவனம்னு சொல்லி வந்து எங்களுக்கு பயிற்சிகள் வகுப்புல தந்து அதன்படி செய்து அவங்களுக்கு சம்பளங்களை கொடுத்து நல்ல நிலைக்கு நல்ல மாதிரி நான் பிள்ளைகிட்ட எல்லாம் போய் வந்து இந்த சுனாமி நாள்கள் எல்லாமே செய்து அவ எல்லாரும் கூப்பிட்டு செய்து வந்தேன். இப்போ அம்மா என்னென்ன கருவாடுகள் இப்போ செய்வோம்? ஆரம்பத்துல இருந்தே கட்டாவில இருந்து சூடையில இருந்து சோப்பரை இருந்து எல்லாமே வாரமே கொள்வனை என்ன மீன் வருதோ அவ்வளோ கொள்வனை செய்து போட்டு கொடுப்போம். எல்லா மீனும் போடுறோம். நீங்க கூனியில இருந்து எல்லாம் நெத்தலி எல்லாம் போட்டு கொண்டு வருவோம். ஏற்றுமதி இப்பதான் எங்களுக்கு அந்த ஏற்றுமதிக்கு வந்திருக்குது. அதுக்கு முன்ன வெளிநாட்டுக்கு யாராவது கேட்டால் வேற ஒரு ஆக்கள் விட்டாகத்தான் அந்த ஏற்றுமதி. இப்போ நீங்க நேரடியா வெளிநாட்டை கொடுக்கக்கூடிய மாதிரி அனுமதி வந்துட்டு நேரடியா ஏற்றுறதுக்கு அனுமதியும் வந்துட்டு. சரி சரியா. இப்போ இதை பார்ப்போம், இதுக்குள்ள என்ன வச்சிருக்கிறீங்க இங்கே பார்ப்போம். இது வந்து இப்பதான் நாங்கள் அந்த இந்த வருஷத்துக்கு தொழிற்பாடு சரியான பிள்ளையா இருக்கிறதால என்ன செய்யணும்ன்றதுக்கா பனாட்டு எடுத்து புழுக்கொடிகள் எடுத்தோம். புழுக்கொடிகள் கிழங்கு எடுத்து அம்மாக்களை வச்சு வேலை செய்து அவிகளுக்கு சம்பளம் கொடுத்து இப்ப எங்களுக்கு சாதாரணமா 10 பேர் வேலைக்கு இருக்கிறேன். ஆனா தொழில் கடலால வர வருமானம் தொழில் செய்ய கடல் அடியாலையும் பிரச்சனை தானே. ஆன முறையில நான் வந்து பேர் எல்லா தொழிலும் ஆக்களை 3 பேராக பிரிச்சு வேலை செய்யலாம். இப்ப சத்துமா தயாரிக்கிறோம், தூள் கருத்தூள் எல்லாமே செய்யறோம். ஏற்றுமதிக்கு எங்களுக்கு வந்திருக்கு. இப்ப ஏசியா பவுண்டேஷன் சொல்லி 2 வருஷமாக எங்களை உள்வாங்கி அனுமதி தந்திருக்கேன். அவன் எங்களுக்கு நல்ல பயிற்சி என்றால் சொல்ல முடியாது. நல்ல பயிற்சி நல்ல வகுப்புகளும் சார்ந்து எங்களை நல்ல தென்பாக்கி ஏசியா பவுண்டேஷன் அவைகள் இப்ப நாங்க சமூகத்துல முகம் கொடுக்கல. எங்களை சமூகத்திற்கு சரியான பிரச்சனை. பிள்ளைகள் இல்லைன்ற ஒதுக்குற ஒரு பக்கம் கஷ்டம் ஒதுக்குற ஒரு பக்கம் உங்களோட கடன் லோனை கொடுத்தா வாங்க கட்டலாம உண்டு கட்டுவாழ உண்டு அப்படி. என்னத்துக்கு அவங்கள பிள்ளைகள் இல்லையாண்டு ஒதுக்கணும்? என்ன நடந்தது? என்ன பிரச்சனை? எனக்கு வந்து ஐயா இப்ப பிள்ளைகள் வந்து சுனாமியில போயிட்டு நாங்கள் அப்போது இந்த சரியான கஷ்டம் 91 இருந்து யுத்தம்
உடம்பேந்து ஒவ்வொரு யுத்தத்துக்கான பிள்ளைகளை காப்பாற்றி கொண்டு வந்து கடைசியில் 2002ஆம் ஆண்டு குடியேற்றம் செய்தாங்க. 2002 வந்துட்டாங்க. வந்து வீடெல்லாம் கட்டி நல்ல மாதிரி இருந்து வந்த நிலையில் 2003 பிள்ளைகளெல்லாம் நல்ல கல்வியில் நல்ல கட்டிக்கார எல்லாம் படிச்சு கொண்டு இருந்தது. 2004ஆம் ஆண்டு பெரியவா பெருசாகி 9ஆம் மாதம் அவாவுக்கு ஒரு சின்ன செலவு மாதிரி செய்வோம்னு சொல்லி வலிக்கிட்டு கொஞ்சம் அவாக்கு சாறை கட்டி மட்டிக்கையே செய்து அது செய்துட்டான். அது பிற்பாடு 2004 ஏற்பட்ட சுனாமியில் பிள்ளைகளை அடிச்சு கடல் கொண்டு போயிட்டு. எத்தனை பிள்ளைகள்? பிள்ளைகள் 3 பொம்பளை பிள்ளை 3 ஆம்பளை பிள்ளை. அதோட தங்கச்சி ஏகத்துல இருந்து வந்து நான் தான் அவ திருமணம் செய்து கொடுத்து அவங்களோட தான் இருந்தவன். இருந்து 10 பேரும் இருந்த நிலையில 2வது மகள் காணாமல் போயிட்டா. மற்ற எல்லாரும் இது போயிட்டு சுனாமியில அடிச்செழுத்து போயிட்டது. அப்போ சுனாமியிலேயே 2வது மகள் காணாமல் போன நிலையில தான் நாங்கள் தேடி சந்திக்கவே இல்லை. அது பிற்பாடு முகாமில் இருந்து வீட்டுக்காரால நல்லா பாதிக்கப்பட்டுட்டார். அதை விட்டு பெரிய பிரச்சனைகள் எடுத்து செய்து அப்படியே செய்து நான் பிள்ளையை தேடி போவோம் இப்படியே இருந்து என்ன செய்கிறேன் நிலையில் அப்படியே இதுக்கு எங்களை தம்பி வீரச்சான்னு சொல்லி வந்துச்சுது. தம்பியை பார்க்க போகிறதுக்கான்னு சொல்லியிருந்தேன். அப்போ தங்கச்சி தம்பி எல்லாம் போராளியாக தான் இருக்கலாம் எல்லாரும். இவங்க இப்போ 4-5 பேருக்கிட்டே இருந்தவை. அப்படியே இருந்த காலப்பதில் சரி காணாம போனவாளை தேடுவான். தேடி போட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை ஏதாவது செய்வான். தொழில் இல்லை, வேலை பொண்டும் இல்லை, சாப்பாட்டுக்கு இல்லை, வீட்டுக்காரர் மேல பாதிக்கப்பட்ட அவர் ஒரே குளப்படி பிரச்சனைகளாக இருக்கு. 2 கொண்டு வலிக்கிட்டு கொண்டு போய் நவீனம் அந்த இதுல எங்களுக்கு ஒரு தெரிஞ்சாக்கள் இருந்தவ. அவைன்ற இடத்துல ஒரு பேப்பர் அவையோட வச்சு சந்திச்சு அவையோட இருந்து கதைச்சு போட்டு இப்படி செய்கிறாரு என்ன செய்யலாம்ன்றதுதான் எங்களுக்கு சுனாமி அடிச்ச போதுல நாங்கள் ஹாஸ்பிட்டல் வழி நிக்க வந்து சுனாமி நேரம் இதெல்லாம் தண்ணி தானே இதெல்லாம் வந்துட்டு தண்ணி நாங்க இருந்த இடங்கள்ல வந்தா தண்ணி இதெல்லாம் இப்பதான் சரி முதல் போறதான் இருந்தீங்க. முதல்ல அங்க இருந்தாங்க. அது இருக்கு அதுல கோயில் கட்டி இருக்கு நாங்க இருந்த காணிமட்டில. அப்ப அப்படியே இருந்தோன்றாக்க ஒரு பேப்பர்லாம் எடுத்து பார்த்தேன். காந்தரவன் அறிவிச்சோலைக்கு பணியாளர் தேவைன்னு சொல்லி போட்டிருந்தேன். அதை அப்படியே பார்த்துட்டு சரி இது இப்பன்னு சொன்னா இன்றைய இன்ன நாளைக்கு எத்தனாம் ஆண்டு இது 2009 முதல் 2006ஆம் ஆண்டு. சரி 2005 தான் இந்த பிரச்சனை எல்லாம் நடந்து 2004 முடிச்சு 2005 போய் அதுல இருக்கும்போது தான் காந்தரவன் அறிவிச்சோலைக்கு தேவைன்னு போட்டிருந்தேன். அப்ப அப்படியே நான் பிள்ளைய தேடிக்கொண்டு நான் இருக்கிறேன். செஞ்சோலைக்கு போக மட்டும் தான் வந்து இருந்தேன். உங்களை பிள்ளைதானே பாரதி வீரத்துல இருக்காம பாரதி இல்லாம இருக்காம அப்ப செஞ்சோலைக்கு போக மட்டும் இருக்கதான் அந்த பேப்பர்ல அப்படி இருந்தது. அப்ப உடனே நான் அந்த பேப்பரை வாங்கிட்டு எங்க இருக்குன்னு பார்த்து போட்டு கிளினிச்சு சரி இதுக்கு போக மாட்டேன். அடுத்த நாளே விளக்கிட்டு அங்க போயிட்டேன். அங்க போய் கேட்டால் ஓமம்மா இருக்குதான் நான் இந்தியில தான் எடுப்போம் இப்ப நாங்கள் எடுக்க இல்லைன்னு சொல்லிச்சேன். நான் சொன்னேன் இப்படி பிரச்சனை நான் இப்படி போக இல்லை நிக்க போறேன். என்ன நான் எங்க நான் நிக்க போறேன் நான் போக இல்லை எனக்கு வேலை தாங்கோ இல்லையோ நான் என்ற பிள்ளைய தேடி வந்தேன் நான் பிள்ளைய பார்க்க போறேன். சரி நீங்க அதுக்கு போய் பாருங்க பிள்ளை இருக்காங்க செஞ்சோலைங்களா. அப்போ சொன்னேன் இல்ல என்னுடைய பிள்ளை இல்ல சின்ன பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் மாதிரி இருக்குது. அப்ப நான் என்னுடைய பிள்ளைகள சேவைய என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன சேவை செய்ய போறனோ அந்த சேவையை நான் இந்த பிள்ளைகளுக்கு செய்ய போறேன்னு கேட்டேன். அப்போது நிலையில என்னுடைய நிலப்பாட்டை கேட்டு விசாரிச்சுனா நான் என்னுடைய நிலப்பாட்டை சொன்னேன். எனக்கு இப்படி 6 பிள்ளைகள் ஒரு பிள்ளை காணாப்பணும் 5 பிள்ளை இப்படியே போயிட்டு. ஆனால் நான் இப்போ அந்த பிள்ளைகளுக்கு குளிச்ச பார்த்து பள்ளிக்கூடம் எடுத்து உடுப்பு துவச்சு முட்டம்பாசலோடி சமைச்சு கொடுக்குற காலப்பகுதி. நான் என்னுடைய பிள்ளைகள் இல்லைன்னு சொன்னாலும் நான் அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேலைய கடமையா இப்பிள்ளைகளுக்கு செய்ய போறேன். அப்போ அங்க இருந்த கிழக்கு இப்போ என்னோட வயது மூத்தாக்கள்லாம் பொறுப்பாளர்கள் உடனே எங்களை பற்றி தெரியாது தானே. அப்போ சொல்லிச்சுனா இல்லையம்மா நாங்கள் இன்றைய வைக்க இந்த நாளைக்கு இன்றைய வாங்குவோம் ஒரு கிழமை இருக்கு இன்றையக்கு. நான் சொன்னேன் இல்லை நான் போக இல்லை. சரி நீங்க உங்க ஏன் இல்லைங்க இன்னொன்று முடியா காந்தவன் அறிவிச்சோலையில அம்மா ஒரு ஆள் இருந்தவா புனிதம்மா. அப்போ புனிதம்மாவுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன் இப்படி ஒரு அம்மா வந்து இருக்கிறாம்மா என்ன செய்யலாம. அம்மா சொன்னா வாரன் நான் கதைச்சு பார்க்குறேன் நிலப்பாடு முழுதே நான் சொன்னேன். ஓம்பிள்ள நீ இண்டையில இருந்து அம்மா இருக்கிறன்னாக்கு அம்மா மகளாக ஏற்றுக்கொள்றேன். புனிதம்மாள் உனக்கு பேரு. நீ இந்த சேவையை செய்யிரு வந்துட்டு தம்பியாக்களோட நான் போய் கதைக்கிறேன்னு போயிட்டேன். போய் பிறகு தம்பியாக்கள் எனக்கு அண்ணையாக்கள் அம்மாவுக்கு தம்பியாக்கள் அவையோட கதைச்சு சரி என்று இன்டர்வியூல 4 இதுல போகுது எனக்கு. இதுல ஒரு அண்ணன் கதைக்கிறார் அங்க ஒரு அண்ணன் கதைக்கிறார் அங்க முன்னுக்கு ஒரு தம்பி அவர் பாக்குறாரு இன்னும் ஒரு தம்பி என்னட்ட எனக்கு 4 பேர் அந்த இன்டர்வியூ செய்யணும். கூடுதலா இது ஒரு பொய்யும் இல்லை அது உண்மையான சம்பவம் தான். 4 பேரும் செய்து கொண்டு வந்த அளவுல சரி அம்மா நீங்கள் அறிவிச்சோலைக்கு போகலாம். சரி சொல்லி எல்லாம் வந்து அப்புறம் ஆலோசிக்கணும் எல்லாருமா போய்
எல்லாருக்குமே ஒரு மன கொள்கை என்னன்னு சொன்னால் அம்மா இப்படி ஒரு நிலையில வந்தவா இப்படி நல்ல மாதிரி பிள்ளைகளை பார்க்க மாட்டா, இவாக்கு மனநிலை பாதி. இவ கொண்டு எங்க விடுவோம், இவ ஏன் எங்க விட வந்து இந்த கரைச்சில தாரா எல்லாரும் யோசிச்சு போட்டு அப்புறம் அம்மாவோட கைக்கு அம்மா சொன்னா, ஐயா ஒரு மனநிலையும் இல்ல, அவ தன்னுடைய பிள்ளைகளை மாதிரி தான் செய்கிற வேலையை செய்ய போறோன்றா, நாங்களும் ஒரு கிழமை விட்டுப்பா. சரி செஞ்சலையே ஒரு கிழமை விட்டுட்டேன். விட்டுட்டு அடுத்த கிழமைய சொல்லிட்டா, அம்மா அறிவிச்சொலைக்கு ஆக்கிறது இருக்கு, இங்கே அறிவிச்சொலை தானே போறோம் வந்த நீங்கள் போக விருப்பம் உண்டு, நான் அறிவிச்சொலைக்கு போறேன், நான் எங்கே இருந்தாலும் நான் செய்கிற வேலையை தான் நான் செய்ய பெண் பிள்ளையா பெண் பிள்ளைகளை தான் முயற்சி வேலை செய்து கொண்டு வந்தேன். ஒரு கிழமை தான் அது கரக நிக்கல, அப்ப நான் வேலை தரவும் இல்லை. அப்புறம் அறிவிச்சொலையில கூட்டிக்கொண்டே ஒரு கிழமை ஃபுல்லா எனக்கு வேலை தர இல்லை. அம்மா இந்த பிள்ளைகளோட நீங்க இருந்து கதையுங்கோ மட்டும்தான் விட்டாங்க, ஒரு விதமான வேலையும் எனக்கு தெரியல. நல்ல சாப்பாடு தந்தவியால் நான் உடுப்பு துணிகளும் இல்லாம தான் போனேன், 1-2 தான் போனேன், நல்ல மாதிரி பார்த்து நல்லா இருக்கும். அடுத்த கிழமையில இருந்து எனக்கு நல்ல ஒரு பொறுப்பை தந்து எனக்கு வீடு தந்து பிள்ளைகளையும் தந்து. எத்தனை பேர் தந்தவிய? எனக்கு ஆரம்பத்துல வந்து 16 பேர் தந்தவியா. எத்தனை வயதுக்கு உட்பட்டாங்களா வரும்? அவியல் வந்து 3 வயசுக்கு 4 வயசுக்கு மேற்பட்டாங்க. 4 வயசுக்கு மேற்பட்டதாக தந்து திருப்பி 1 மாசம் 2 மாசம் எல்லாரும் தந்துட்டு அப்புறம் அம்மாக்களை கொடுக்கும் போது எனக்கு 6 வயசுக்கு மேற்பட்டவைய 5ஆம் ஆண்டுக்குள்ள தந்தவை. பள்ளிக்கூடத்து போய் வாரதாலும் அவைகளை ஒன்று கூடல் கூட்டிக் கொண்டு வாரதாயும் அவையால் என்ற பணிவிடையை நான் செய்கிறதாலும் அவைய கல்வி கற்றல பார்ப்பதாக்கும் அப்படி தந்து முழுமையாக எனக்கு சொந்தமாகவே 20 பிள்ளைகளையும் தந்து அவை எல்லாருமே இப்பயும் இருக்கணுமாக்க. நான் ஒரு கிறுக்கக்கூடிய ஆக்களுக்கு இல்லாம கொண்டு வந்தேன். ஒரு கிறுக்கு இல்லை, ஒரு செல்லடியில் ஒரு காயம் இல்லை, படிச்சு அவைகளை இப்ப ஒரு கல்வியாசில எல்லாம் இருக்கணும். இப்ப 2-3 பேர் இப்ப வேலை செய்து இருக்கேன். இப்ப நாளைக்கு நான் எல்லாரையும் போய் சந்திப்பேன். அப்ப அப்படியே இருந்தோண்டு வரும்போதுதான் சரின்னு சொல்லி அவையால் வேலை வந்து நான் லீவம் எடுப்பதில்லை. வீட்டுக்காரரை பாக்குறதுக்கு எப்பயும் இருந்துட்டு சொல்லி சொன்னா போவேன். வீட்டுக்காரர் சில வருவார், ஒரு மிச்சர் பையன் கொண்டு வருவார், என்ன பாக்கண்டா என்ன பழிப்பினா வீட்டுக்காரர் வந்திருக்கணுமா பெஞ்சோம் வசந்தமா மிச்சர் வந்திருக்கு என்ன மாதிரி போறீங்களோ. நான் போக இல்ல நீங்க ஒருக்கா போட்டுவாங்க, உங்களுக்கு 4 நாள் லீவ் இருக்கு தானே போங்க வேண்டாம். இல்ல அவருக்கும் லீவ் இல்ல, நானும் போறேன். அவர் லீவ் எடுத்து தானே வாராரமான இல்ல அவர் எங்க வேலை செய்தவர்? அவரும் வந்து இயக்கத்திலேதான் இருந்தார், காவல்துறையில இருந்தார். அவர் செய்த அவருக்கு ஒரு மனநில பாதிக்கப்பட்ட அப்புறம் கொஞ்சம் குளப்படிகளை செய்து கொண்டிருந்தப்ப தங்களுடைய கூட்டிக்கொண்டு கதைச்சு தென்புபடுத்தி அவருக்கு பயிற்சி ட்ரைனிங் கொடுத்து தங்களுடைய இணைச்சு அவர் இருந்தார். அவர் இருந்துட்டு அந்த சுனாமி கால பகுதிகளில் நான் அந்த பிள்ளைகளுக்கு நான் எடுக்கிற சம்பளத்தை அதுக்கே அவைகளுக்கே அந்த சேவைகளை செய்துட்டேன். அப்படி இருந்தோன்ற போது பேருந்துங்களுக்கு நம்பேர்கள் எல்லாம் வந்துடுது. நம்பேர்கள் வந்து வேண்டாம் ஒரு வருடமா வந்திருந்து சுதந்திரபுரத்துக்கு எல்லாம் இருக்கிறோம் கொத்து கொண்டே இருக்குது. மேல கீழே எங்களுக்கு வாங்கர் மேலே எரியுது உள்ளது. நாங்கள் அதுல இருந்து ஓடி 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 போய் சுதந்திரபுரத்துல இருந்து நாங்க மாத்திரம் காண ஒரு வாகனம் இல்லை நடந்துதான் போனாங்க சின்ன பிள்ளைகளோட. அதுக்கப்புறம் பொக்கடையில இருந்து அங்கால போகும்போது வாகனத்துக்கு வழிபட்டுட்டு எரியுது. பிள்ளையார் சின்னாக்கள் எல்லாரும் இருக்காங்க எரியுது. கொஞ்சம் இடத்துக்குள்ள போயிட்டோம். வாகனம் எரியுதுன்னு அப்ப கடவுள் எல்லாரும் எடுத்து ஒரு காயாம இல்லாம கொண்டே சேர்த்துட்டோம். கடைசி நேரத்துல 60 பிள்ளைகளுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் சின்னாக்களையும் நாங்க கொண்டு வந்தோம். மற்றவர்களும் எல்லாருமே வந்து ஒரு தரக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போயிட்டோம். ஒரு அளவான வயசாக நாங்கள் 10ஆம் ஆண்டு 11 ஆண்டுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு காயங்கள் அவைகளையும் நாங்கள் மருந்துகள் இல்லை, பாதுகாத்து சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, அப்படியே செய்வட்ட கொண்டு போய் முள்ளிவாய்க்காலான போய் இப்போ இந்த அதுக்குள்ள இருந்து 4 நாள் வெயில இருந்து திரும்ப கொண்டு போய் சோன்பூர்ல இருந்து மன்னார் போனது சிறுவண்ணன் நடத்தியாளுக்கு கதைச்சி செய்து அப்படியே இருந்து சாப்பாடே இல்லை. ஓமந்தையில பிள்ளைகளை கேட்கும்போது அம்மா 4 நாள் எங்களுக்கு சோறு தந்தோன்னு சொன்னா. அப்போ ஒரு தம்பி அகலங்களை வரானுக்கு தம்பி மாதிரிதான் இருந்தார். அவர் சொன்னார் 2 நான் உங்களுக்கு அண்ணன் அம்மா சோறு தரேன்னு நான் 2 அண்ணனோட கொஞ்சம் சாப்பாடு சோறு ஒரு பாசல் உள்ள சோறு ஒன்று கொடுத்து சாப்பிட்டு அதுலேருந்து கொண்டு தான் இப்போ திருப்பி நாங்கள் அந்த பிள்ளைகளை பொம்பளை பிள்ளைகளை சிறுவண்ணத்தை கதைச்சு எடுத்து பவனியாக விட்டுட்டு ஆம்பளை பிள்ளைகளை கொண்டு மன்னார் பண்ணாங்க. மன்னார் கொண்டு போய் ஒவ்வொரு ஆண்டு பகுதிகள் இருக்குத்தானே பிரித்து விட்டுட்டு 5ஆம் ஆண்டுக்கு உட்பட்டாக்களை 6ஆம் ஆண்டுக்கு உட்பட்டாக்களை கொண்டு திருக்கேஸ்வரம் பண்ணாங்க. அங்கே இருந்து தான் நீங்கள் அங்கே இருந்து பிள்ளைகளெல்லாம் நல்ல வழிகாட்ட நல்ல கல்வியெல்லாம் நெய்யா சரியா கஷ்டப்பட்டது வெண்ணில. அப்போ எங்களோட வந்தாக்க ஒரு தரம் இல்லை. செஞ்சோலையில இருந்து எல்லாம் பராமரிச்சாக்களே ஒரு தரம் இல்லை. 1-2 பேர் தான் அப்படின்னா சிதாறப்பட்டுட்டோம். பிள்ளைகள் சிதாறப்பட்டது தான் பராமரிப்பு காரணம் எல்லாருமே சிதறப்பட்டோம். அதே மாதிரி அறிவிச்சலும் அப்படித்தான். நாங்கள் அம்மாக்கள் கொஞ்சம் பேர் கூட்டாயே இருந்து போட்டோம். ஒரு 4 அம்மாக்கள் நாங்கள் விடுபடவே இல்லை. அக்கறை அணைச்சு யோசம்மா, இச்சியம்மா, ராஜியம்மா, புனிதம்மான்னு நாங்கள் போய்க்கொண்டோம். இடையில புனிதம்மாவையும் விட்டுட்டோம். திருப்பி இப்போ இந்த புனிதம்மா எங்களை வந்து சந்திச்சவா தலைவர் அறிவிச்சலைக்கு வாரதுதான். தலைவர் வந்து எங்களெல்லாம் பிள்ளைகளை எல்லாரும் பார்ப்பார், தன்னுடைய பிறந்த நாளுக்கு வருவார்.
பிள்ளை வயது வந்தாக்களை திருமணங்கள் செய்து வைக்கிறானா அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுவேன். அப்படி தலைவர்கிட்ட சொல்லல. அது நிறைய அது எப்படி இருந்தாலும் எங்களால் அது இப்படி சொல்கிறேன்னு தெரியா. நாங்கள் எப்படி இருந்தாக்கள் இப்படி இருக்க வேண்டியாக்கள் இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. இப்போ பிறகு கடைசி நேரம் எங்களோட தான் வந்தவங்க எல்லாரும் தலைவற்ற தாய் தப்பன் எல்லாரும் எங்களோட தானே ஐயா சோன்பூர் மாமலை சோன்று தனிமைப்படுத்தினார். எங்களை வந்து இந்தியாவில் எங்களையும் தனியாக இப்போ ஆம்பளை பிள்ளை பெரியாக்களை தனிமைப்படுத்தி எல்லாரையும் தனித்தனியாக அறக்கி எடுத்து விசாரித்து அதுக்கப்புறம் உண்மையிலே சிறுவையில் தான் நீங்கள் இருங்காண்டு அதுக்கப்புறம் அதுக்கத்தான் நாங்கள் அதுக்கப்புறம் இங்கே அப்போ இங்கே அது அப்போ அதுக்கு பிறகு இப்போ இங்கே இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் இதை செய்த படிக்கட்டீங்க தொழிலை செய்ய படிக்கட்டீங்க 2012 செய்து நாங்கள் 2009 மன்னார் போயிட்டு வந்தோம். 2009 9ஆம் மாதம் மன்னார் போய் மன்னார்ல இருந்து 8ஆம் மாதம் 31ஆம் தேதி போனாங்க. 9ஆம் மாதம் பிள்ளைகளுக்கு அம்மன் வருதுங்க. நாங்கள் முகாமில் இருந்தது மன்னார் ஆஸ்பத்திரியில் ஒரு மாதமாக மாறி மாறி எல்லாரையும் வச்சிருந்தோம். 2009 அங்கே 2010 தான் இங்கே வந்து முழுகுடியேற்றம் செய்தவர்கள். அப்போ நான் அதுக்கு ஒருக்கா வர வேணும்னு சொல்லி வந்தேன். வந்து பார்த்துட்டு திரும்பி போவிட்டேன். திரும்பி போய் எல்லாரும் புனர்வாழ்வுக்கார தங்கச்சி திருக்கேஸ்வரத்திலேயே வேலை செய்து 2011 மட்டும் ஃபுல்லாகவே வேலை செய்து தடுப்புக்காரர் அப்படி எடுத்து வந்தேன். அப்புறம் 2012 இருந்து நாங்கள் கடத்தொழில் செய்வோம்னு சொல்லி விடுதலை ஆகி மாவட்டினோம். 2012 விடுதலை ஆகிட்டோம். விடுதலை போயிருந்தோம். 2011 தங்கச்சி அகல்யா பிள்ளைகளும் கொஞ்சம் பேர் விடுதலை ஆகி நான் இங்கே செஞ்சல பிள்ளை உண்டு எனக்கு இன்னும் கொண்டு வந்துட்டேன். அப்போ நான் இங்கே என்ன பேர் பிள்ளைங்க அகல்யா. அப்போ இங்கே இருக்க வேண்டியது வந்துட்டது. பிறகு போய் அப்படின்னு பிள்ளைகள் என்னுடைய வந்து நின்றுட்டு இங்கே நிற்றா அப்படியே வந்துட்டு சங்கராக்களம் வந்துட்டாங்க. அப்படியே செய்வட்டு சரி இங்கே ஒரு சொல்ல செய்து இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல விளையாட்டில் செய்வோம் அது இருக்குன்னு இந்த தொழிலை தொடங்கினேன். நான் அரைவாசியும் முன்னோக்கம் முழுக்க நான் இந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய பிள்ளைகளை உழைச்சி பார்க்கறது போலே இப்போ என்னுடைய பிள்ளைகள் தான் இவையும் வந்து இவைக்கு உழைச்சி பார்க்கணும்னா நான் தொடங்கினேன். அன்று இன்று வரைக்கும் அதே போல நான் செய்கிறேன். இப்போ என்னுடைய பிள்ளைகள் மூத்த பிள்ளையும் கடைசி பிள்ளையும் வச்சுதான் நான் இந்த பிள்ளை இந்த கடைக்கு பேரை வச்சு என்ன கடையில பேர் கடையின் பேர் வந்து அனுபவி. அனுபவி அதான் கடையில பேர். கடைசிக்கு புவியன் மூத்ததுக்கு அனு. அப்ப அனுபவி என்று ரெண்டையும் சேர்த்து வச்சிருக்கேன். சேர்த்து இடையில வச்சு அனுபவி கருவாட்டு நிலையம் இதை செய்து என்னுடைய உயிர் இருக்க மாட்டோம் இந்த பிள்ளைகளுக்கு இந்த பேர்ல செய்து இருக்கும் பிள்ளைகளுக்கு சேவை செய்யணும்ன்றதான் என்ற கொள்கை. சரி இப்போ அங்கே இதை பாப்போமா கருவாடுல என்னென்ன இருக்குன்னு பாப்போமா. அதை கருவாட்டில் பாருங்க. இதுல புழுக்கொடி இல்லாத ஐட்டங்கள் இருக்கு. அங்கே கூனியும் இருக்கு. இது வந்து இடையில எங்கள்கிட்ட ஒரு நிறுவனம் ஒன்று வந்தது. எங்களுக்கு விழுது நிறுவனம் சொல்லுவாங்க. டிஷர்ட் தான் தவிர இல்லை அவையோடய எங்களுக்கு இதில் கம்பெனியாக செய்கிறோன்றதை பார்த்து திறமையை பாராட்டி எங்களுக்கு இந்த சேவையில் வந்ததை இந்த இதுகள் வந்து இப்ப டிஎஸ்ஓசால கிட்டடியில அவர் உற்பத்தி கிராமத்துக்கு சொல்லி தந்திருக்கணும். ஆனா நாங்கள் எங்களுக்கு தான் கேட்டோம். ஆனா இப்ப உற்பத்தி கட்டணம் எடுத்து வந்திருக்கு. அது திறந்தோடனே கொண்டு போகணும் நிக்கணும். கொண்டு போனா என்னுடைய பிள்ளைகள பேரால நான் இருக்கும் பிள்ளைகளுக்கு உதவி செய்யலாம். அதுல போய் செய்தா எனக்கு காணாது. அப்படியே அவங்க கொண்டு வரோம்னா நான் திருப்பி உங்களுக்கு ஒரு முதல் இருந்தா இன்னும் கொஞ்சம் செய்வீங்க. அப்படித்தானே முதல் இல்லாதான் பிரச்சனை. அதை விட நாங்கள் எங்களுக்கு இருந்த முதல்களை லோன்களை எடுத்து அடி கொண்டுட்டேன் நல்லா. சரி சரி. ஏற்கனவே இங்க போட்டுகளுக்கு மீன் காசுகளை கொடுத்தா அவங்க விலை பிரச்சனைகளால ஒரு மீன்களை கொடுக்குறது. இப்ப என்ன விலையம்மா நீங்களை கைப்பிடித்தான் தாருங்கள் அவன் அந்த விலை போடுறான்னா அவன் முதல்ல வேண்டாத முதல்ல கொடுக்காதவன் எடுக்கிறான். நாங்க முதல்ல கொடுத்துட்டு முதல்ல கிஞ்சால வட்டி கட்டுறாங்களா அப்படி குடிக்கலாம். சமமாக அவங்களுக்கு கொடுத்தும் பார்த்தேன். அதுவும் கொஞ்சம் சிக்கலை தான் தருகுது. அப்ப நான் அதை அப்படியே இறக்கி வச்சு போட்டு இப்படியும் ஒரு தொழிலை பார்ட்னர் தொடங்கினேன். நாங்கள் எங்களை பிள்ளைகளுக்கு உதவி செய்யறாக்க முடியும். யார்ட்டும் போய் நான் அரைச்சில பிள்ளை பார்க்க போறேன் செஞ்சில பிள்ளை பார்க்க போறேன் எனக்கு காசு தாங்க இல்லை என்னுடைய பிள்ளைகளுக்கு சுனாமி நாளை செய்ய போறேன் தாங்க இல்லை தேவைக்கு போக போறேன் தாங்கன்னு நான் கேட்கல. இதுவரையிலும் கேட்க இல்லை. அப்படி நான் கேட்க கூட இன்னும் கேட்காம கூட நானே எனக்கு ஒரு முதலாக ஆக்கி தொழிலை செய்யணும். ஆறாவதுங்களுக்கு உதவ வேணும்னா ஒரு பேக்கிங் மிஷினோ இல்லை ஒரு முதலையோ தந்து ஒரு கருவாடை உதவி செய்தா கூட எங்களுக்கு நல்ல முதல்ல எல்லாமே போடலாம். நாட்டை போடலாம், புல்கொடிகள் காயவிடலாம், கூனி காயவிடலாம், கருவாடை காயவிடலாம், எல்லாமே போடலாம். உப்பில்லா கருவாடல் போட்டு நாங்கள் ஏற்றுமதி செய்து இன்னும் எங்களை தொழிலை கூட்டி இன்னும் பெண்தனத்துவ கொண்ட குடும்பங்களுக்கு இன்னும் வேலை வாய்ப்புனா கூட கொடுப்போம். இப்போ உங்களுக்கு எத்தனை பேர் வேலை செய்யணும்? பிள்ளைகளை வச்சு தான் செய்து நான் இங்கே இப்போ அவைகளுக்கு காணி விடுபட்டது பிற்பாடு தான் அவைகளை கொண்டு அங்கே முழுடைய செய்திருக்கிறேன். இப்போ நீங்கள் எத்தனை பேரை வச்சு வேலை செய்கிறீங்க?
இப்ப எனக்கு நிரந்தரமாகி 10 பேர் இருக்கணும். ஆ ஆ மற்ற அதை விட கூடுதலா மீன்கள் வந்தா பாட்டினை சாக்கிலே எடுப்பேன். சரி சரி சரி. அதை விட 2 பேர் பெரிய இப்ப ஒரு ஆளுக்கான நீங்க அப்படியே வேலையை வந்து செய்து தருவீங்கன்னா எல்லாருக்கும் சம்பளத்தை கொடுப்போம். அவையான சம்பளங்கள் எல்லாம் வச்சிருக்கோம். 4 சம்பளமா? செய்து அப்படியே கொடுத்துருவோம். சரி அம்மா. இப்ப பிள்ளைகள் நிரந்தரமா இருக்கணும். அதை வந்து செய்வினா எனக்குத்தான் பெத்த பிள்ளைகள் ஒன்று இல்லையா நிறைய கூப்பிட்டோட ஆக்கள் பிள்ளைகள் பெருவினா. சரி சரி ஆமா. அப்படியே அங்கே போய் கருவாட்டையும் பார்ப்போம். அந்த உங்களோட வச்சிருக்கிறது இதான் நம்மளோட கருவாட்டு நிலையத்தில் பேர் வந்து அனுப்புவி கருவாட்டு நிலையம் இருக்கு பாருங்க. வசந்தா கருவாடு பதனிடல் நிலையம் இருக்கு பாருங்க. கல்வளம் மற்றும் விற்பனை இதுதான் நம்மளோட நம்பர். நேரடியாக நீங்கள் எடுத்து தொடர்பு கொண்டு கொடுக்கலாம். அங்கே போய் பார்ப்போம். ரைட் அம்மா. என்னென்ன கருவாடு? இது என்ன கருவாடு? இது ஐயா கட்டாப்பாறை. கட்டாப்பாறை வந்து நாங்கள் 4 கிலோ 5 கிலோ சைஸில் எடுத்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதிக்கு கொடுக்குறது. கடைக்கு நிரந்தரமாகி கடைக்கு போடுறது. 3 கடை இருக்கு எங்களுக்கு கிளிநொச்சியில் மட்டுமே. கடையாண்டு இந்த கடை இது கருவாடை போடுறதுக்கா? சரி சரி. இது இப்ப சிறிய கருவாடு. இப்ப இது சின்ன கட்டா? சின்ன. இதுல சின்ன. நீங்க பேருக்கு துண்டு போட்டு வச்சிருக்கோம். வெளிநாட்டு ஏற்றுமதிக்கு இப்ப போக போகுது. இதெல்லாம் அனுப்ப போறீங்க? இதுக்கே நாங்கள் கருவாடு எல்லாம் பருத்து கருவேப்பிலை எல்லாம் 1 கிலோ எவ்வளோ இப்போ கொடுக்குறீங்க நீங்கள்? இப்போ வட்டியும் கொடுக்குறீங்க, முழுசாகவும் கொடுக்குறீங்க? முழுசாயும் கொடுப்போம், பீஸாயும் கொடுப்போம். சரி சரி. எப்படி கேட்கிறோமோ அப்படி கொடுப்போம். உப்பு போட்டும் கொடுப்போம், உப்பு போடாமலும் கொடுப்போம். அப்படி அதை தங்களுக்கு விருப்பமோ 100 ரூபாய் ஏதாவது விரும்பினோமோ சில்லறையாயும் கொடுப்போம், தொகையாயும் கொடுப்போம். வேறு என்ன கருவாடு இருக்கு? நெத்தலி இருக்கு. இதான் அந்த கருவாடு. இப்படித்தான் அனுப்புவோம். இப்படி தான் பேக் பண்ணி அனுப்புறோம் நீங்கள்? சரி சரி. உதவியாளர் ஒரு ஆள் வந்திருக்கிறார். சரியான கஷ்டம். இது என்ன மங்கு? என்ன இது? சாலமங்கு. சாலமங்கு, சிறு சாலமங்கு. நல்லா இது நாங்களுக்கு ஏற்றுமதிக்கு எல்லாம் ரெடியாக இருக்கு. நீ பேக் பண்ணா சரி. போடுறதுக்கு நல்லா நீட் பண்ணி கழுவி காய விட்டு வச்சிருக்கிறோம். அப்போ இதை நீ பேக் பண்ணி அனுப்புறதுக்கு தான் இருக்குது. இது திருக்கா? இதைத்தான் இப்ப எல்லாருமே கூடுதலா கொஞ்சம் வேலைக்கு இந்த திருக்க இருக்கு. இது இருக்குது அந்த பாருங்க அப்படி இருக்குது அந்த கருவாடு. திருக்க எவ்வளோம்மா போகுது கிலோ? கிலோ 300 ரூபா தானே இங்க கொடுக்குறோம். நிறைஞ்ச விலைக்கு கொடுக்கல. நாங்க இப்ப ரேர்ல போடுறதுன்னா நல்ல விலைக்கு கொடுக்கலாம். நிறைய விலைக்கு இது நாங்க உப்பு போட்டு போடுறோம். நீங்க உப்பு போட்டும் இதுன்றீங்க, உப்பு போடாமையும் கேட்கறவே இல்லை சில பேர். இது போடுறோம் கூனி. இது வந்து உப்பே போடுறே இல்லை. இது வந்து உப்பே போடுறது நல்ல கருவாடு, நல்லா இருக்கும். சம்பள வேலைகளுக்கு எல்லாத்துக்குமே நல்லா. நாளைக்கு அந்த என்ன அந்த இது அடிக்கிறோம் என்னன்னு சொல்றது? இப்போ பாருங்க இப்படி வந்துட்டு இதெல்லாம் நாங்கள் இப்போ இந்த இதுகளாம் நீங்கள் எப்படியான கருவாடு என்ன கோழிக்கு அதுகளுக்கு போடுவீங்களா? அப்படியோ இது வந்து நாங்கள் இதுகள் வழியில விற்கல. அது நாங்கள் பதிவு செய்யப்பட்டு தான் இது இதுகள் நாங்கள் விற்கல. இதுகள் எல்லாம் பின்ன கொண்டு வருவாங்க. கொண்டு போய் கோழிக்கு ஊற விட்டு அவிப்போம். அவிச்சு தவிடு கலந்து இடிச்சு கோழிக்கு போடுவோம். மேசா போடுவீங்க? சரி சரி. வேலையில வேற யாரும் கேட்டா அப்படியே கொடுத்துருவோம். பண்ணைக்கு கொடுப்போம். நாங்கள் இது கட்டி வச்சுக்கிறோம். நாளைக்கு இப்போ சிறுவரில் கொண்டு போவோம். இது என்னது? இந்த இது என்ன? திருக்க வந்து எங்களுக்கு அங்கே பிள்ளைகள் வைக்கணும். அவைகளுக்கு கொடுத்து அவைய சாப்பிட்டாதான் எங்களுக்கு பகிர்ன்ற மாதிரி. சரி சரி. அவைகளுக்கு கொண்டு வராதான் இதை வந்து இப்படியே எங்கள் பெட்டியெல்லாம் எடுத்துருக்கோம். அந்த பெட்டியில போட்டு கட்டுவோம். இது என்ன கேரளா? இது என்னது? டேமேஜ் ஆகிட்டேன். இந்த மழைக்கு இப்ப போன வெள்ளம் வந்து அந்த வெள்ளத்துக்காக இப்படி அந்த ஒரு நல்ல கருவாடு, நல்ல கருவாடு இப்ப இப்படி வந்துட்டு நாங்களே விற்கல. இனி இதெல்லாம் மேசுக்கு தான் கொடுக்கணும். மழையால இது என்னது? 1 லட்சம் ரூபாய் கருவாடு சேதாரம். இது என்ன கருவாடு? இது நாங்க பேக்கெட் பண்ணி வச்சது. அப்படி இருந்து இதுக்கும் வந்து அப்படி தான் இந்த நல்ல கருவாடு. மேக்ஸிமம் எவ்வளோ நாளைக்கு பேக்கெட்டில் வந்து நல்ல நிலையில இருக்கும் கருவாடு? 1 வருஷத்துக்கு இருக்கு. நல்ல செம்பாறை. இப்போ நீங்கள் இப்போ தொகையா சாலை சூட கருவாடை இப்படி உடைப்போம். பேக்கெட் போட்டு உடைச்சும் கொடுக்குறீங்க. தொண்டன் இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட வந்தால் தொகையாகவும் சில்லறையாகவும் பெற்றுக்கொள்ளலாமே. என்ன ரைட் அம்மா ஒட்ரா கொண்டு வச்சு மீசையில் செய்யணும். கட்டாப்பாறை சின்ன என்னது? நாங்கள் பீஸ் போட்டு தான் என்ன சொல்லுது? போடுங்க. அடுத்த கட்டத்துக்கு இப்போ வளர்ந்தோம். இதெல்லாம் ஸ்டிக்கர்லாம் அடுத்த முறைக்கு வேற பெரிய லெவலப்பா செய்திருக்கோம்.
இது மூத்தவா, இது ரெண்டாவது, இது மூன்றாவது, ம். இது நாலாவது, இது அஞ்சாவது, ஆறாவது தம்பி, மூன்றாவது. என்ன பேர் மூத்த பிள்ளைக்கு? மூத்த பிள்ளைக்கு அவனவதனா, அவனவதி. ஆ. ரெண்டாவது சிவமனோரி வதம் காணாப்பனவா, ஆ. மூன்றாவது சோபனா, நாலாவது கேதி புவியல், ஒன்று நாகரகன், ம். அனுப்புவி, கடைசிக்கு அனுப்புவி. ம். ம். அப்போ இவைகளில் பேர் இவைகளில் ஞாபகமாக இவைகளுக்கு நான் என்ன செய்யணுன்றதை நான் என்னுடைய சுயதொழில் நிகழ்ச்சியூடாக செய்து கொண்டிருக்கிறேன். ம். 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 அவையோட பிள்ளையோட பேர் தான் முன்னுக்கு வச்சு தான் இருக்கிறீங்க என்ன? செய்து கொண்டிருக்கிறேன். என்றைக்குமே இதெல்லாம் செய்வேன். ம். இப்போ இந்த முறை நினைவு வருது தானே? எத்தனாம் தேதி வருது? 26ஆம் தேதி நினைவு வரும். அந்த நினைவு இப்போ செய்கிறதுக்காக இந்த வேறு திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆ. 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 ம். சரிம்மா, வேறு என்ன? ஓகேண்ணே. ஆ பாருங்க, இதில் வந்து குடும்ப படம் வர காட்டுங்க இது. குடும்ப படம். எங்களை மனம் வந்து தேத்தப்பட்டது நாங்கள் செஞ்சோரி அறிவிச்சோலை அந்த பிள்ளைகளோட இருந்ததால எங்களை மனம் தென்பாய். இப்போ உங்களுக்கு இப்போ என்னென்ன உதவியில் இப்போ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இப்போ இது இந்த கருவாடு இது எல்லாமே காய ஒரு மோர் மிளகாயிலேருந்து கருவாட்டிலேருந்து காய விடுறது டயர் மாதிரி கொண்டு வந்து கருவாடு காய விடுறது கொண்டு அது வேணும் டயர் சூரியன் காய விடுறது. ம். அது தேவைப்படுது. அதை விட நாங்கள் வெளிநாடு ஏற்றுமதிகளுக்குரிய பேக்கிங் மிஷின் ம். அது வந்து தேவை ம். தேவைப்படுது. சில சில சின்ன சின்ன சேனல்லாம் தேவை இருக்காங்க. எல்லாத்தையும் நாங்கள் அந்த சின்ன ஜாமனால் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். பெரிய தொகையானது வந்து தேவையானது. இப்போ அதுன்னு சொன்னால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூட இந்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து எங்களை ஏற்றுமதிகளை கொஞ்சம் கூடுதலாக செய்யலாம். சரி, ஓகே, நன்றியா, நன்றி நன்றி நன்றி.